வான் நின்று இழிந்து வரம்பு இகந்த பூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளனென்ப கூனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோள் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கன் தீர்த்த கடல் வேந்தன் என்கின்ற இறைவாழ்த்து பாடலோடு எல்லாம் வல்ல ராமபிரானை வணங்கி பாட்டுக்கு ஒரு புலவனாம் கம்பனின் பாதம் தொட்டு வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். உலகுக்கெல்லாம் தாய்க்கழகமாக திகழக்கூடிய காரைக்குடி கம்மன் கழகத்திற்கும் எமக்கு தாய்க்கழகமாக திகழக்கூடிய கோவை கம்மன் கழகத்திற்கும் எனது பணிவான வணக்கங்களை முதற்கண் உரித்தாக்கி மகிழ்கிறேன். இந்த இனிய தருவாயில் கம்ப ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படலத்திற்கும் ஒரு பேச்சாளரை தேர்வு செய்து கம்ப ராமாயண பேச்சு தொடர் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காரைக்குடி கம்மன் கழகத்தின் இந்த பெரும் முயற்சி போற்றுதலுக்கும் வரவேற்புக்கும் உரியது. அந்த அளவில் அடியனுக்கு அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடிய கைகேயி சூழ்வினை படலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20 மணித்துளிகளுக்குள்ளாக கைகேயி சூழ்வினை படலத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கைகேயி சூழ்வினை படலம் என்பது அதற்கு முந்தைய மந்திரை சூழ்ச்சி படலத்தின் ஒரு நீட்சியாக இருக்கும் காரணத்தினால் ஒரு நிமிடம் மந்திரை சூழ்ச்சி படலத்தை நினைவு கூற விரும்புகிறேன். மந்திர படலத்தில் தயரதன் ராமனுக்கு மணிசூட்ட வேண்டும் என்கின்ற தனது விருப்பத்தை அமைச்சரவையில் தெரிவித்து அயோத்தி முழுவதும் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருந்த தருவாயில் மந்திரை இந்த செய்தியை சுமந்து கொண்டு கைகேயியை அடைகிறாள். கைகேயி மென்மையான மனம் படைத்தவள். ஆனால் தனது நயவஞ்சகமான சொற்களின் மூலமாக கைகேயின் மனத்தை மந்திரை மாற்றுகிறார். முதலில் மந்திரை தனது தீய எண்ணத்தை கைகேயி இடத்திலே தெரிவிக்கும் பொழுது, எனக்கு நல்லையும் அல்லை நீ, என் மகன் பரதந்தனுக்கு நல்லையும் அல்லை, அத்தர்மமே நோக்கின் உனக்கு நல்லையும் அல்லை, வந்து ஊழ்வினை தூண்ட மனக்கு நல்லின சொல்லினை மதியிலா மனத்தோய் என்று கடிந்து கொள்கிறாள். ஆனால் மந்திரையின் சூழ்ச்சியின் காரணமாக வெறும் 34 பாடலுக்குள்ளாக நன்று சொல்லினை என்று கைகேயின் மனம் மாறுகிறது. நன்கு சொல்லினை நம்பியை நலிமுடி சூட்டல் துன்று கானத்தில் ராமனை துரத்தல் இவ்விரண்டும் அஞ்சது ஆமெனில் அரசர் முன் 6 துறந்து பொஞ்சு நீங்குதல் புரிகுவன் யான் போதினி என்றார் என்கின்ற பாடலோடு மந்திரை சூழ்ச்சி படலம் நிறைவுறுகிறது. ஆக இந்த கட்டமைப்போடு இப்பொழுது கைகேயி சூழ்வினை படலம் தொடர்கிறது. ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும், பரதனை மணிமுடி சூட்ட வேண்டும் என்கின்ற 2 வரங்களை தயரதனிடத்திலே பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தனது கூந்தலில் இருக்கக்கூடிய மலர்களை கொய்த்து எரிந்து தனது ஆடைகளில் இருக்கக்கூடிய ஆபரணங்களை எல்லாம் சிதறவிட்டு தனது காலில் இருக்கக்கூடிய கிங்கினையும் தனது கையில் இருக்கக்கூடிய வளையல்களையும் சிதறவிட்டு தலைவிதி கோலமாய் தரையில் கைகேயி கிடக்கிறாள். மூதேவி வந்து சூழ்ந்தது போல அமங்கிலி கோலத்தில் கைகேயி கிடக்கிறாள். இந்த சூழலில் தயரதன் கைகேயின் அரண்மனைக்குள் வருகிறான். மன்னன் ஆவி அன்னாள் என்று கம்பன் பாடுகிறான். ஆக 3 தேவியருள் மன்னன் ஆவி அன்னாள் என்ற கூற்றின் மூலமாக 3 தேவியருள் தயரதனுக்கு கைகேயின் மீதுதான் அளவு கடந்த அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இப்படி கைகேயின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கக்கூடிய தயரதன் கைகேயை இந்த அவல கோலத்தில் பார்த்ததும் பதறி போய் ஓடி அவளை தரையிலிருந்து தூக்குகிறான். அவன் கைகேயை தூக்கக்கூடிய காட்சியை கூட மிக அழகாக கவித்துவத்தோடு கம்பன் பதிவு செய்கிறான். ஒரு மான் தரையில் கிடக்கும் பொழுது ஒரு ஆண் யானை தனது துதிக்கையால் எப்படி தூக்குமோ அப்படி லாவகமாக தயரதன் கைகேயை தூக்கி நிறுத்தினான் என்று கம்பன் பதிவு செய்கிறான். ஆனால் இருந்த போதிலும் கூட தயரதன் தூக்கி நிறுத்தினாலும் கூட தயரதனின் கையை தட்டிவிட்டு மீண்டும் கைகேயி தன் முடியை விரித்து தரையிலே அலங்கோலமாக கிடக்கிறாள். தனது நெற்றி திலகத்தை அழித்து மணிகளெல்லாம் சிதறவிட்டு தலைமுடியை விரித்து அலங்கோல கோலத்தில் கைகேயை கிடப்பதற்கான காரணம் அறியாமல் பதறிப்போன தயரதன் மீண்டும் கைகேயை எழுப்பி நிறுத்தி, இந்த 7 லோகத்தில் இருக்கக்கூடியவர்களில் உனக்கு யாரேனும் தீங்கு செய்திருப்பார்களே, ஆனால் என்ன நடந்தது என்று கூறு, அதற்கு பிறகு நடப்பதை நீ பார் என்று சொல்கிறான். இப்பொழுது மெல்ல கைகேயி வாயை துறந்து பேசத் தொடங்குகிறாள். உனக்கு என் மீது கருணை இருக்குமானால் நான் கேட்பதை நீ தர வேண்டும் என்கிறாள். பரிந்து அளித்தி என்கின்ற வார்த்தையை அவள் பயன்படுத்துகிறாள். ஆக அன்போடு எனக்கு நீ தர வேண்டும் என்று அங்கே அன்பை அவள் முன்னிலைப்படுத்துகிறாள். இந்த இடத்தில் நான் ஒரு நிகழ்வை நினைவு கூற விரும்புகிறேன். பாலகாண்டத்தில் தனது பிள்ளைகளுக்கு எல்லாம் திருமணம் முடித்து மிதிலையில் இருந்து அயோத்தி நோக்கி தனது பரிவற்றத்தோடு தயரதன் வந்து கொண்டிருந்த பொழுது சில தீய சகுனங்களை அவன் உணர்கிறான். உடனே நிமித்திகனை அழைத்து தீய சகுனங்களை உணர்கிறேன், ஏதேனும் தீமை வர இருக்கிறதா பார்த்து சொல்லும் என்கிறான். உடனே நிமித்திகன் ஆராய்ந்து
தீமை ஒன்று வரப்போகிறது, ஆனால் வந்த வேகத்திலே அது நன்மையாக மாறி முடியும் என்கிறான். அதற்கேற்பவே பரசுராமன் வந்து ராமனின் ஆற்றலை சோதித்து பின்னர் தயரதன் முன்பாகவே ராமன் தனது வீரத்தை நிரூபிக்கிறான். ஆக அங்கே ஒரு மன்னனாக இருந்த காரணத்தினால் தயரதனுக்கு தீய சகுனங்களை உணரக்கூடிய தன்மை இருந்தது. ஆனால் இங்கே கைகேயின் அவைக்குள் ஒரு கணவனாக, மன்னனாக அல்லாமல் ஒரு கணவனாக இருக்கக்கூடியதால் தீய சகுனங்களின் மொத்த உருவமாக கைகேயி இருந்த போதும் தயரதனால் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லை. தான் கேட்பதை தர வேண்டும் என்று கைகேயி சொன்னதும், இதற்கு நீ இவ்வளவு சிரமப்பட தேவையில்லை, நீ என்ன கேட்டாலும் தருகிறேன், வள்ளல் ராமன் உன் மைந்தன் ஆணை என்கிறான். இப்பொழுது கைகேயி கேட்கிறாள், முன்னர் எனக்கு தருவதாக நீ வாக்கு கொடுத்த 2 வரங்களை இப்போது தர வேண்டும் என்கிறாள். இதற்கு நீ இவ்வளவு சிரமப்பட்டிருக்க தேவையில்லை, உடனே கேட்டிருந்தால் நான் தந்திருப்பேன் என்று தயரதன் நயவஞ்சகத்தை சூழ்ச்சியும் புரியாமல் வெள்ளந்தியாக அன்போடு அன்பு கணவனாக பேசுகிறான். இந்த 2 வரங்கள் தான் காப்பியத்திலே ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகின்றன. எனவே இந்த 2 வரங்கள் கைகேயிக்கு எந்த சூழலில் கிடைக்க பெற்றன என்பதனை நினைவு கூற விரும்புகிறேன். முன்னர் சம்புராசுர போரிலே கைகேயி தயரதனுக்கு உதவி புரிந்ததற்காக தயரதன் கைகேயிக்கு இந்த 2 வரங்களை ஈந்திருக்கிறான். சம்புராசுர போர் என்பது சம்பரன் என்கின்ற ஒரு அரக்கன் இந்திரனிடத்திலே போர் புரிந்து இந்திரனை வீழ்த்தி இந்திரனின் இருப்பிடத்தை கைப்பற்றுகிறான். எல்லாம் இழந்த இந்திரன் ஓடி வந்து அபயம் கேட்டு தயரதனிடத்திலே நிற்கிறான். இந்திரனுக்காக தயரதன் போர் புரிந்து சம்பரனை வீழ்த்தி சம்பரனின் 10 ரதங்களையும் கைப்பற்றுகிறான். 10 ரதங்களையும் கைப்பற்றியதால் தான் அவன் தசரதன் என்கின்ற பெயரே பெறுகிறான். ஆக இந்த சூழலில் தயரதனுக்கு உதவியாக இருந்ததற்காக கைகேயிக்கு அந்த 2 வரங்களை தயரதன் அளிக்கிறான். ராமாயணத்திலே பல கிளைக்கதைகள் இருக்கின்றன. அவற்றுள் மிக முக்கியமான முதல் கிளைக்கதையாக இருப்பது இந்த சம்புராசுர போர். பாலகாண்டத்தில் விஸ்வாமித்திரர் தயரதனை சந்திக்க வரும் பொழுது கூட தயரதனின் புகழை சொல்லும் பொழுது சம்புராசுர போரிலே தயரன் வெற்றி பெற்ற சிறப்பினை பதிவு செய்கிறார். குன்றழிக்கும் குல மணித்தோல் சம்பரன் குலத்துடும் தொலைத்தினி என்கின்ற விஸ்வாமித்திரரின் வாக்கின் மூலமாக இந்த கிளை கதையை நாம் நினைவு கூற முடிகிறது. மீண்டும் அயோத்தியா காண்டத்தில் மந்திர படலத்தில் தயரதனே இதனை நினைவு கூறுகிறான். கைகேயி மென்மையான சிறப்புக்குரியவள், அவள் செய்த உதவியினால் தான் இந்த போரிலே நான் வெற்றி பெற முடிந்தது என்கின்ற கருத்தோடு பஞ்சிமெந்தளிர் அடி பாவை கோல்குள வெஞ்சினத்து அவுணர்கள் தேர்பத்தும் வெஞ்சிலேற்கு என்று பதிவு செய்கிறான். ஆக இங்கே கோல்குள என்கின்ற வரிக்கு பல ராமாயணத்திலே பலவிதமான கருத்துக்கள் இடம் பெறுகின்றன. தேர் சக்கரத்திற்கு அச்சாணி போல தனது விரலை வைத்து உதவினால் என்றும் பேசப்படுகிறது. ஆனால் கம்பராமாயணத்திற்கு உரை எழுதியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, குதிரைக்காக தேர்ப்பாக நில்லாத பொழுது தேரோட்டியாக கோலை ஏந்தி தயரதனுக்கு உதவி புரிந்ததற்காக தயரதன் இந்த 2 வரங்களை கைகேயிக்கு கொடுக்கிறான் என்று பதிவு செய்யப்படுகிறது. ஆக மிக லாவகமாக அந்த 2 வரங்களை இப்பொழுது நயவஞ்சகத்தோடு கைகேயி தயரதனிடத்திலே கேட்கிறார். இந்த நயவஞ்சகத்தை புரிந்து கொள்ளாத தயரதன், நீ என்ன கேட்டாலும் தருகிறேன், உன் மைந்தன் ராமன் மேல் ஆணை என்று சொல்கிறான். இப்பொழுது மெல்ல தனது சூழ்ச்சியின் மூலமாக கைகேயி பேசத் தொடங்குகிறாள். ஏய வரங்கள் 2 ஒன்றால் என் செய் அரசாள்வது, சீதை கேள்வன் ஒன்றால் போய் மனமாள்வது என புகழ்ந்து நின்றால் தீயவையாவையினும் சிறந்ததியாள். மிக நயமாக கம்பன் பதிவு செய்கிறான். தீயவையாவையினும் சிறந்ததியாள். இந்த 7 லோகத்திலும், மேல் லோகத்திலும், கீழ் லோகத்திலும், பூலோகத்திலும் எந்தெல்லாம் தீமைகள் இருக்கின்றனோ அத்தனை தீமைகளையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கான தீமையாக கைகேயி திகழ்கிறாள் என்று கம்பன் பதிவு செய்கிறான். ஒரு வரத்தினால் பரதன் மணிமுடி சூட வேண்டும், இன்னொரு வரத்தினால் ராமன் வனம் புக வேண்டும் என்கிறாள். ராமன் என்று சொன்னால் கூட தயரதன் மனம் வாடிவிடும் என்பதற்காக லாவகமாக சீதை கேள்வன் என்று பயன்படுத்துகிறாள் என்றும் அறிஞர்கள் சுட்டுவார்கள். இதனை கேட்ட மாத்திரத்தில் தயரதன் உயிரே போனது போல மயங்கி கீழே விடுகிறான். ராமன் தான் உயிர் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய தயரதனை மீண்டும் ராமனை பிரிந்து வனத்திலே அவன் சித்திரவதையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி தாய் உள்ளத்தோடு அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும்? முதலில் தரையில் கிடந்த கைகேயியே தயரதன் தூக்குவதை ஒரு மானை யானை தூக்குவது போல லாகவமாக தூக்கினான் என்று பதிவு செய்த கம்பன் இப்பொழுது அதனை நிறைவு செய்கிறான். தூக்கிய பின்னர் தான் தெரிகிறது அது மான் அல்ல, நச்சு தீண்டக்கூடிய நாகம் என்று.
அராவின் வேகம் அடங்கிய வேளமன்ன வீழ்ந்தான் என்று கம்பன் பதிவு செய்கிறான். ஒரு நச்சு பாம்பு தீண்டினால் வலிமை மிக்க யானையாக இருந்தாலும் எப்படி பொத்தென்று மண்ணில் விழுமோ அப்படி தயரதன் இந்த கொடிய வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் பொத்தென்று மண்ணில் விழுந்து மூச்சையடைந்தான் என்று கம்பன் பதிவு செய்கிறான். இந்த 7 லோகத்திலுமே வெல்வதற்கு மன்னர்களே இல்லை என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு பெண்ணினால் என் அரண்மனைக்குள்ளாகவே அழிவு வர வேண்டுமா என்று வருந்துகிறான். இதை கேட்ட மாத்திரத்தில் கைகையை கொல்ல வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவனுக்கு வேகம் பீரிடுகிறது. ஆனாலும் கூட தர்மத்திலிருந்து விலகாதவன் பெண்ணை கொன்றால் பாவம் என்று தனது உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்கிறான். நாரியர் இல்லை ஞாலம் எங்கும் என்ன கூறிய வாளோடு கொந்து நீக்கி யானும் பூரியர் என்னிடை வீழ்வன் என்று பொங்குகிறான். இந்த உலகத்திலேயே பெண்கள் இல்லை என்கின்ற அளவுக்கு தனது வாளால் பெண்கள் அனைவரையுமே கொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்குள் எழுகிறது. பின் தர்மத்திற்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டு பெண்களை வஞ்சிக்க கூடாது என்பதற்காக தனது உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்கிறான். கைகையை தண்டிக்கவும் முடியவில்லை, அவள் கேட்ட வரங்களை கொடுக்கவும் முடியவில்லை. என்ன செய்வதென்றே அறியாமல் குழம்பி போயிருந்த தயரதன் 5 புலன்களும் அசைவற்று கிடந்தான். எழுந்து நிற்பதும் மூச்சுடையதும் மீண்டும் எழுந்து நிற்பதும் உதடுகளை கடிப்பதுமாக என்ன செய்வதென்றே புரியாத நிலையில் இருந்தான். இறுதியாக கைகையை இறத்தலை விட வேறு மாற்று வழி ஏதும் இல்லை என்று உணர்ந்து கைகையின் காலில் விழுந்து கதறுகிறான். முன்னர் பாலகாண்டத்தில் கலைக்கோட்டு முனிவனை அழைத்து வருவதற்காக தயரதன் உரோமபதன் தேசத்துக்கு சென்ற பொழுது உரோமபதன் தனது தேசத்தின் வாயிலுக்கே வந்து நின்று தயரதனின் காலில் விழுந்து வணங்கி அவனை வரவேற்கிறான். கூறிய வேலை கொண்ட ஒரு மிகச் சிறந்த அரசனாக இருக்கக்கூடிய உரோமபதன் கூட தசரதனின் காலில் விழுந்து வணங்கக்கூடிய சிறப்பனையும் மாண்பனையும் பெற்ற தயரதன் இப்பொழுது தனது மகனுக்காக தனது சொந்த மனைவியின் காலில் விழுந்து கெஞ்சி கதறிக் கொண்டிருக்கிறான். மிகவும் அவலமான சூழலில் தயரதன் காட்சியளிக்கிறான். ஆனாலும் கூட கொஞ்சமும் அசராமல் மீண்டும் அதே நச்சுத்தன்மையோ நீங்காமல் கைகையை பிடிவாதமாக தந்த வரங்களை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடி கொண்டிருக்கிறாள். கொடுப்பதாக சொல்லி இன்று கொடுக்க மறுத்தால் நீ பழிபாவத்திற்கு ஆளாவாய், மேலும் பழிவந்து சேரும் வகையில் நானும் உயிர் விடுவேன் என்று தயரதனை அச்சுறுத்துகிறாள். செய்வதறியாமல் திகைத்து போன தசரதன் வேண்டுமானால் ஒரு வரத்தை தருகிறேன், நீ மற்றொரு வரத்தை கைவிட வேண்டும் என்கிறான். கண்ணே வேண்டும் எனினும் ஈயக்கடவேன், என் உள் நேர் ஆவி வேண்டும் எனினும் இன்றே உனதன்றோ, பெண்ணே வன்மை கேகையன் மானே பெருவாயல் மண்ணே கொள், நீ மற்றொன்றையும் மற என்கிறான். நீ அப்படி பெற வேண்டுமானால் மண்ணை வேண்டுமானால் எடுத்துக்கொள், நீயும் உன் மகனும் ஆள வேண்டும், ஆனால் ராமன் என்னை பிரிந்து கானகம் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் மாற்றிவிடு என்கிறான். நின் மகன் ஆழ்வான், நீ இனிது ஆழ்வாய், நிலமெல்லாம் உண்மையமாமே ஆழ்தி தந்தேன் உரை குன்றேன். என் மகன், என் கண், என் உயிர், எல்லா உயிர்க்கும் நன்மகன், இந்த நாடி இரவாமை நய என்று தயரதன் கைகையின் காலில் விழுந்து கெஞ்சி கதறி கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட மனம் இலகாதவளாகவே கைகையை நிற்கிறார். கைகையின் மனத்தினை கம்பன் இப்படி பதிவு செய்கிறார். தன்னேரில்லா தீயவள். மீண்டும் சொல்கிறான், மரம்தான் இன்னும் நெஞ்சினல். மரம் போல ஒரு கணவன் இப்படி இறைஞ்சி கொண்டிருந்த பொழுதும் கூட மரம் போல நிற்கிறாள். தனக்கு நிகர் வேறு யாருமே இல்லை என்கின்ற அளவுக்கு தீயவை எல்லாவற்றிலும் விட சிறந்த தீயவளாக திகழ்கிறாள். பேய் போல காட்சியளிக்கிறாள். மீண்டும் தயரதன் சொல்கிறான், கணவன் உயிர் விடும் முன்னர் மங்கையர் உயிர் விடுவதுதான் மரபு. ஆனால் நான் இறந்த பின்னரும் கூட நீ உயிர் வாழ நினைக்கிறாயே, நீ பெண்ணா அல்லது பேயா என்று கேட்கிறான். இவளை இறத்தலை தவிர இதிலிருந்து வேறு வழி இல்லை, வரத்தை கொடுக்காவிட்டால் பரிபாவத்திற்கு ஆளாக கூடும் என்று எண்ணிய தயரதன் மீண்டும் அவளிடத்திலே கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்கிறான். தாயிடத்தில் கேட்டால் அன்போடு கொடுப்பாள், தீயை கண்ணில் கக்கக்கூடிய பேகோட கொடுக்குமே, நீ என்னிடத்திலே செவிசாய்த்து எனது வேண்டுதலை நிறைவேற்ற கூடாதா என்று மன்றாடுகிறான். ஆனாலும் கூட அப்பொழுதும் விடாப்புடியாக கைகேயி, நீ வரத்தை கொடுக்காவிட்டால் நான் இறந்து உனது பழிக்கும் பாவத்திற்கும் உன்னை ஆளாக்க செய்வேன் என்கிறாள். வேறு வழியே இல்லாமல் ஏற்கனவே உயிர் போயிருந்த நிலையில் இருக்கக்கூடிய தயரதன் ஈந்தேன் ஈந்தேன், நீ கேட்ட வரம் ஈந்தேன் என்று சொல்லி மூச்சையுற்று மண்ணில் விடுகிறான். தான் எண்ணியது நிறைவுற்ற மகிழ்விலே கைகேயும் உறங்கி விடுகிறாள். இப்பொழுது பொழுது புலர்ந்தது.
இயற்கையை பாடும் பொழுது அதிலே தற்குறிப்பேற்ற அணி இடம்பெறும் வகையில் பாடுவதிலே கம்பன் கைதேர்ந்தவன். விடிவதற்கு முன்னதாக கோழி கூவக்கூடிய ஒளியை பேசக்கூடிய கம்பன் இரவு முழுவதும் தயரதன் கைகேயி இடத்திலே மன்றாடி இருந்த அவல நிலையை பார்த்து கோழிகள் தனது கைகளின் மூலமாக வயிற்றிலே அடித்துக் கொண்டு அலறுவது போல கோழியின் கூவல் ஒளி இருந்தது என்று கம்பன் பதிவு செய்கிறான். காலையிலே பறவைகளின் ஒளிகள் எப்படி இருந்தன? கைகேயியே தூற்றும் வண்ணம் அமைந்திருந்தன. யானைகள் துயில் எழுவதை கூட எப்படி செய்கிறான்? ராமன் முடிசூடப் போவதில்லை, அவன் வனத்திற்கு போகிறான் என்றால் இந்த நாட்டிலே நமக்கும் என்ன வேலை, நாமும் அவனிடத்திற்கே சென்று விடலாம் என்பது போல யானைகள் எழுந்தன என்று பதிவு செய்கிறான். இப்பொழுது சூரிய ஒளி வருகிறது. கிழக்கு முழுவதும் சிவப்பு நிறத்திலே சூரியன் கைகேயின் மேல் இருக்கக்கூடிய தனது ரௌத்திரத்தை, தனது கோபத்தை சிவப்பு நிறத்தினால் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று கம்பன் பதிவு செய்கிறான். அயோத்தியில் இருக்கக்கூடிய பெண்களும் ஆடவர்களும் எழுந்து நின்று ராமன் மணிமுடி சூடக்கூடிய அந்த இனிய தருவாயை காண்பதற்காக அரண்மனையை நோக்கி திரள்கிறார்கள். அரசர்கள் அதிகமாக இருந்தார்களா, முனிவர்கள் அதிகமாக இருந்தார்களா, இளைஞர்கள் அதிகமாக இருந்தார்களா, முதியவர்கள் அதிகமாக இருந்தார்களா, பெண்கள் அதிகமாக இருந்தார்களா என்று எண்ண கூட முடியாத அளவிற்கு அப்படி மிகுதியான மக்கள் அரண்மனையிலே காத்துக் கொண்டிருந்தார்கள். ராமன் முடிசூட்ட போடக்கூடிய நிகழ்வை காண்பதற்காக திரண்ட மக்களின் மனநிலையை கம்பன் எப்படி பதிவு செய்கிறான்? முனிவர்கள் எல்லாம் வசிட்டனின் மனத்தை ஒத்தவர்களாக இருந்தனர். வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் தயரதனின் மனத்தை ஒத்தவர்களாக இருந்தனர். முதிர்ந்த பெண்கள் எல்லாம் கோசலையின் மனத்தை ஒத்தவர்களாக இருந்தனர். இளவயது பெண்கள் எல்லாம் சீதையை ஒத்தவர்களாக இருந்தனர். அந்த சீதையோ லக்குமியை ஒத்தவராக இருந்தால் என்று அந்த மக்கள் அனைவரும் எப்படி கோலாகலமாக ராமன் மணிமுடி சூட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார்கள் என்ற மக்களின் ஆவலையும் மகிழ்ச்சியையும் கம்பன் பதிவு செய்கிறான். இந்த சூழலில் வசிட்டன் சக முனிவர்களோடு அரசவைக்குள் நுழைகிறார். ராமன் பட்டாபிஷேகத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த பின்னர் முகூர்த்த நேரம் வந்தாயிற்று என்பதனால் சுமந்திரனை அழைத்து தயரதனை அழைத்து வருமாறு வேண்டுகிறார். சுமந்திரன் மிக மகிழ்ச்சியோடு இன்னும் சில மணி துளிகளில் ராமன் பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது என்ற பெருமகிழ்ச்சியோடு தயரதனை அழைத்து வருவதற்காக புறப்படுகிறான். தயரதனை அரண்மனையில் காணாத சுமந்திரன் பின்னர் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்ல கேட்டு அவன் கைகேயின் அரண்மனையில் இருப்பதனை அறிந்து விரைந்து கைகேயின் அரண்மனையை செல்கிறான். அங்கே சென்று தயரதனை காண வேண்டும் என்று சொல்கிறான். அப்பொழுது அங்கே எதிர்பட்ட கைகேயி சுமந்திரனிடத்திலே ராமனை அழைத்து வருமாறு சொல்கிறாள். மீண்டும் சுமந்திரன் மகிழ்ச்சியோடு ராமனை அழைத்து வருவதற்காக இருப்பிடத்திற்கு சென்று அங்கே ராமனிடத்திலே தங்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தாயிற்று. இப்பொழுது சிற்றம்மையான கைகேயி உங்களை அழைத்து வருமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்று சொல்கிறான். இப்பொழுது ராமன் தனது இருப்பிடத்திலிருந்து தேரிலே பவனி வருகிறான். எப்படி மிதிலையிலே இருந்த மக்கள் ராமன் சுயம்வரத்திற்காக செல்லும் பொழுது அவனை ஆச்சரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் பார்த்தார்களோ அதே ஆரவாரத்தோடும் மகிழ்ச்சியோடும் பூரிப்போடும் இங்கே அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்களும் ராமனை பார்க்கிறார்கள். ராமன் முதலில் தயரதன் இருப்பிடத்திற்கு செல்கிறான். அங்கே தயரதன் இல்லை என்பதனால் மீண்டும் கைகேயின் இருப்பிடத்திற்கு வருகிறான். ராமன் அரசவைக்கு செல்லாமல் கைகேயின் இருப்பிடத்திற்கு செல்வதை பார்த்த மக்கள் கைகேயை விட மகிழக்கூடியவர்கள் வேறு யாராக இருக்க முடியும்? ராமனை தனது சொந்த மகனாக பாவித்திருந்த கூடிய கைகேயி நமக்கே இவ்வளவு மகிழ்ச்சி வரும் பொழுது அந்த கைகேயின் மகிழ்ச்சியை அளவிட முடியாததாக இருக்கும் என்று மக்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ராமன் கைகேயின் அவைக்குள் வந்து தயரதன் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கி கைகேயின் கால்களில் விழுந்து வணங்கி அவள் முன் நிற்கிறான். இப்பொழுது நயவஞ்சகத்தோடு கைகேயி ராமனிடத்திலே பேசுகிறாள். உன்னிடத்திலே உன் தந்தை இட்ட கட்டளை ஒன்று இருக்கிறது, நீ விரும்பினால் அதை நான் சொல்கிறேன் என்கிறாள். எடுத்த எடுப்பிலே சொல்லாமல் நீ விரும்பினால் அதை நான் சொல்கிறேன் என்று நயவஞ்சகத்தோடு ராமன் முன் வைக்கிறாள். தந்தையின் கட்டளையை தங்கள் வாயால் கேட்பதை விட சிறப்பு வேற ஏதும் இருக்க போகிறதா? நீங்கள் தயவு கூர்ந்து சொல்லுமாறு பணிவன்போடு வேண்டுகிறான். ஆழிசூல் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிருஞ்சடைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூரி வெண்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றார். மிக நுட்பமாக தந்தையின் கட்டளை என்று சொல்லாமல் அரச கட்டளை என்று கையாளுகிறாள். தந்தையின் கட்டளை என்பதை விட அரச கட்டளை என்று சொன்னால் அதனை எவராலும் மீற முடியாது என்பதற்காக மதிநுட்பத்தோடு நயவஞ்சகமாக கைகேயி இப்படியான வார்த்தையை முன்மொழிகிறாள்.
பரதன் இந்த தேசத்தை ஆளப்போகிறான் என்று கேட்டதுமே தாமரை முகமாக ராமன் முகம் மலர்ச்சி அடைகிறது. தான் வனம் செல்ல வேண்டும் என்பது அவனுக்குள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. மாறாக தனது தம்பி இந்த மண்ணை ஆளப்போகிறான் என்பது கேட்டு மிகவும் மகிழ்ச்சியுற்று முகம் மலரக்கூடிய தன்மையில் ராமன் காட்சியளிக்கிறான். மன்னன் பணி என்றாகின் நும்பனி மறுப்பனோ என்று கைகேயி இடத்திலே சொல்கிறான். மன்னர் சொல்லாவிட்டால் கூட நீங்கள் சொன்னாலும் கூட அதை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இதைவிட பெரிய பாக்கியம் வேற எனக்கு என்னவாக இருக்க போகிறது? இப்போதே அதற்கு இணங்க நான் வனம் நோக்கி செல்கிறேன், உத்தரவிடுங்கள் என்று சொல்லி கைகேயின் கால்களில் இருந்து வணங்கி மீண்டும் தயரதன் இடத்தை நோக்கி கூப்பி அந்த இடத்திலிருந்து விடைபெறுகிறான். பின்னர் தன்னை விட்டு நீங்கினால் தயரதன் எப்படி கவலைப்படுவான் என்று அறிந்து கோசலை இடத்திலே சென்று தயரதனை பத்திரமாக பாதுகாக்குமாறு, அவனை வருத்தமில்லாமல் காக்குமாறு சொல்வதற்காக கோசலையின் இருப்பிடத்தை நோக்கி ராமன் நகர்கிறான் என்கின்ற அளவில் கைகேயி சூழ்வினை படலம் நிறைவுறுகிறது. ஆக மிக மிக முக்கியமாக பஞ்சி மென்தளிர் என்று மனம் கொண்ட கைகேயி எப்படி நச்சுத்தன்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய கொடிய நாகம் போலவும் ஒரு பேயை போலவும் காட்சியளித்தாள் என்பதை கம்பன் மிக அழகாக பதிவு செய்கிறான். பெண் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தகுதிகளே இல்லாதவள் இவள் என்று கம்பன் சொல்கிறான். இவளது தன்மையை எழுதுவதற்கு, இவள் நாணம் இல்லாமல் இருப்பதை எழுதுவதற்கு எனக்கு நாணம் ஏற்படுகிறது என்று கம்பன் எழுதுகிறான் என்று சொன்னால், அப்படி மூர்க்கமான கொடுமைத்தன்மை பொருந்தியவளாக கைகேயி இருந்திருக்கிறாள். ஆனால் அரக்கர்பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் என்று கம்பனே பேசியிருப்பதனால் கைகேயி மன மாற்றம் தான் காப்பியத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருப்பதனால் இந்த படலம் மிக நிச்சயமாக மிக முக்கியமான திருப்புமுனை படலமாக அமைவதனால் கதையின் போக்கிலே சுவாரஸ்யத்தை வாசகர் மத்தியிலே ஏற்படுத்துகிறது. நான் சொல்லியவற்றில் ஏதேனும் குறை இருக்குமானால் அடியேனை மன்னி தருளுமாறு சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய காரைக்குடி கம்பன் கழகத்தாரின் பாதம் தொட்டு வணங்கி எனது உரையினை நிறைவு செய்கிறேன். கம்பன் புகழ் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க. நன்றி, வணக்கம்.